الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக வந்துதித்த சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை அன்னவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஃமினான முஸ்லிமான அத்துணை ஆண்கள் பெண்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும், குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்க்க விசாரிக்க நம்முடைய தவறுகளை கண்டுகொள்ள யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனது பார்வையில் இருந்த என்னால் ஒளிய மறைய தப்ப முடியாது என்ற சிந்தனையோடு உணர்வுகளோடு நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களை ஆக்கிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, வாலிபர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். அதனுடைய கடைசி பகுதியிலே இருக்கிறோம். முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி இருக்கிறார். அடுத்தது ரஜப் என்றாலே ரமதான் வரப்போகிறது என்ற நல்ல செய்தியை சொல்ல வந்த மாதம். இதையும் தாண்டி இந்த ரஜபுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்துடன் சம்பந்தப்பட்ட தொழுகை இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட மாதம் என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஏராளமான அற்புதங்கள், முஅஜிசாத்துகள், அதிலே முழு உலகத்தையும் வியக்க வைத்த, அனைவரையும் ஆச்சரியத்திலே ஆழ்த்திய ஒரு சம்பவம், ஒரு பிரயாணம் தான் அந்த மிஅராஜுடைய பயணம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே நபுவத்து கொடுக்கப்பட்டு நபுவத்து கடந்து 10-11 ஆண்டுகளை கழிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் இரவு, நான் சம்பவத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன், நேரத்தை கவனத்திலே கொண்டு அவர்களை அழைத்து
செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். இரவோடு இரவான பயணம். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். அங்கிருந்துதான் மிஅராஜுடைய அந்த விண்ணுலக பயணத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்ற பயணத்தை நாம் இஸ்ரா உடைய பயணம் என்று சொல்லுவோம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவலி பயணத்தை நடாத்தினான். பரக்கத்து செய்யப்பட்ட இந்த பூமிக்கு அழைத்து சென்றான். அவனுடைய ஏராளமான அத்தாட்சிகளை காட்டுவதற்காக இந்த குர்ஆன் இந்த பயணத்தை பற்றி பேசுகிறது. அங்கிருந்து போன பயணம் மிஅராஜுடைய பயணம். புராக் என்கிற அந்த வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! முதலாம் வானத்துக்கு சென்றால் கதவு தட்டப்படுகிறது. உங்களுடன் யார்? என்னுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருந்த மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்தார்கள். முதலாவது வானத்திலே சலாம் சொல்லி அமோக வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறார்கள். இரண்டாவது வானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பொழுது அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்திலே ஹலீலுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நேசர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எல்லா வானங்களிலும் நபிமார்கள் வரவேற்பு சொல்லி சலாம் சொல்லி வாழ்த்து கூறி கண்ணியமாக மரியாதையாக வரவேற்றார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பொழுதுதான் அவர்கள் சொன்னார்களே, நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அக்ரி உம்மத்தக மின்னிஸ் ஸலாம், உங்களுடைய உம்மத்துக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அலைஹி வ அலைஹிஸ்ஸலாம், ஏண்ட சலாத் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள். உங்கள் உம்மத்துக்கு இன்னொரு செய்தியை சொல்லுங்க. சுவர்க்கம் இருக்கிறே, அது நல்ல மண்ணு, நல்ல பூமி, மதுரமான தண்ணி, ஆனால் மரங்கள் இல்லாமல் இருக்குது. அங்க மரங்களை நட்டிக்கொள்ள சொல்லுங்க. அதனுடைய மரம் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கிற 4 கலிமாக்கள் தான் சுவனத்துடைய மரங்கள். உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, அதிகமாக இந்த திக்ர் தஸ்பீஹ்களை செய்து சுவனத் மரங்களை நட்டிக்கொள்ளும்படி என்கிற செய்தியை அப்பொழுது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வானங்களையும் கடந்த பயணம் சிதறத்துல் முன்தஹா. சிதறத்துல் முன்தஹா என்பது ஒரு மரம். அங்கே தான் ஜன்னத்துல் மஅவா, சுஹதாக்களுடைய ரூஹ்கள் போய் சேருகிற இடம். சுவனத்தினுடைய எல்லா ஆறுகளும் அங்கிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. அந்த மரத்திலே ஒவ்வொரு இலைகளிலும் மலக்குகள் இருந்து தஸ்பீஹ் செய்வதை நான் கண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை தாண்டிதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறார்கள். அது லேசான சாதாரணமான சந்திப்பல்ல. ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى ما كذب الفؤاد ما راى. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நெருக்கிக் கொண்டான். எப்படி வில்லுடைய 2 ஓரங்களும் நெருக்கமாக இருக்கிறதோ, அல்லது அதைவிட நெருக்கமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கி வைத்து உரையாடினான். அவனுடைய அடியாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டிய சட்டங்களை, சொல்ல வேண்டிய வஹியை அறிவித்தான். அங்கே தான் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன காட்சிகளை கண்டேன் என்று சொன்னார்களோ அதிலே அவர்கள் பொய் சொல்லவில்லை.
அஃபதுமாரூனஹு அலா மா யரா, அவர்கள் கண்டு வந்த செய்திகளிலே உங்களுக்கு சந்தேகமா? அவர்களை நீங்கள் விவாதிக்கிறீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நேரடியான தோட்டத்திலே 600 இறக்கைகளுடன் கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்கிற மரத்தடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால மா ஸாகல் பஸரு வ மா தகா, ஒழுக்கமாக தன்னுடைய பார்வைகளை வலது இடது திருப்பாமல், எல்லை மீறாமல் மரியாதையாக நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு பெருமதியான ஒருவருக்கு முன்னாலே இருந்தா ஒழுக்கமாக இருக்கணும். எங்களோட வேலைகளை செய்யறது, நாங்க பேசுறது, போனக்கின்றது, கோல் பேசுறது, அங்க வேற வேற வேலைகள் ஈடுபடுறது, அது ஒழுக்கத்துக்கு புறம்பானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னாலே எப்படி ஒழுக்கமாக இருந்தார்கள் என்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, தன்னுடைய ரப்புடைய பெரும் பெரும் அத்தாட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சுவர்க்கத்தை எல்லாம் காட்டினான், அதனுடைய இன்பங்களை காட்டினான், சுவர்க்கவாசிகளுடைய பதவி அந்தஸ்துகளை காட்டினான், நரகத்தை காட்டினான், அதனுடைய அமளித்துமணிகளை எல்லாம் காட்டினான். ஏராளமாக ஹதீஸ்களிலே இது வந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மிஅராஜுடைய பயணம், இஸ்ராவுடைய பயணம், இதிலிருந்து நாங்கள் சில படிப்பினைகளை பெறணும். இதிலிருந்து நாங்கள் சில படிப்பினைகளை பெறணும். சம்பவத்தை மிக மிக சுருக்கமாக சொன்னேன். படிப்பினை என்னண்டா, முதலாவது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாங்கள் விளங்கணும். எப்படிப்பட்ட வல்லமைக்குரியவன், அவனுடைய சக்தி எப்படி, முழு உலகத்தையும் படைத்தாளுகிறவன், வானங்களை, பூமிகளை, மலைகளை, சூரியன், சந்திரன், கடல்களை படைத்தவன் ஆளுகிறவன். முழு உலகத்தினுடைய இயக்கங்களையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தான். நிறுத்திவிட்டு ஒரே இரவிலே அவ்வளவு நீண்டமான ஒரு பயணம், தான் படுத்த படுக்கையினுடைய சூடு ஆறுவதற்கு முன்னாலே திரும்ப வந்து சேர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்காலத்தே காபிர்களுக்கு, குறைஷிகளுக்கு இது மிக ஆச்சரியமாக இருந்தது. பொய்ப்பித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதை நான் ஏற்றுக்கொள்வேன். நபி அவர்கள் சொன்னால் அது உண்மையாக இருக்கும். அன்றிலிருந்து தான் அவருக்கு சித்திக் என்ற பட்டமும் சூட்டப்படுகிறது. இரண்டாவது, இந்த சம்பவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இது எங்களுடைய ஈமான், எங்களுடைய அகீதா, ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். எங்களுடைய புத்தியை, எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய ஆய்வை, எங்களுடைய கற்பனையை அல்லது உலகத்தினுடைய நடைமுறையோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது கிடையாது. அது ஈமானுக்கு புறம்பானது. இந்த செய்திகளை அப்படியே நான் நம்புவது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹ் பொய் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பொய் சொல்லாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். மூன்றாவது, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது நுபுவத்தோடு, ரிசாலத்தோடு, நபிமார்களோடு, வஹையோடு, மலக்குமார்களோடு, இஸ்லாமிய வரலாறோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட பூமி, சம்பந்தப்பட்ட இடம். அது அங்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல. நாங்க கவனம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல், அதை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாமல் இருக்க முடியாது. குறைஞ்சது அதற்காக போராடுகிறவர்களுக்கு துஆவையாவது செய்யணும். எங்கட பங்களிப்பு குறைஞ்சது அப்படியாவது இருக்கணும். அது எங்கட பூமி, அதோட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டது, நபிமார்கள் வந்து போன பூமி என்கிற அந்த யதார்த்தத்தை நாம புரியணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது தொழுகையுடைய முக்கியத்துவம். சுப்ஹானல்லாஹ், எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பினான். ஆனால் தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னிடத்தில் அழைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் விளங்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பஸார், எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தொழுகை இருக்குது, இதோடு ஒப்பிட்டு பார்க்கணும். தொழுகை இல்லாத ஒரு சமூகம் உருவாகிற காலம். நல்ல படிப்பாம், நல்ல வரலாறு, நல்ல சம்பாத்தியமாம், நல்ல வியாபாரமாம், நல்ல முன்னேறியாம், சொந்த வீடு வாசல் எல்லாம் இருக்குதாம், வெளிநாட்டுல வாழ்றாங்களாம், நல்லா வளர்க்கிறாங்களாம், நல்ல செலவழி
இருக்கிறாங்களாம். எந்த பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். அவர்களுடைய தொழுகை கேள்விக்குறி, அவர்களுடைய தொழுகை கேள்விக்குறி. தொழுகை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தொழுகை இல்லாத படிப்பு என்ன படிப்பு? தொழுகை இல்லாத சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம்? தொழுகை இல்லாதவர்களுடைய பசார், தொழுகை இல்லாதவர்களுடைய வீடு. கண்ணியமானவர்களே, பயங்கரமாக ஹதீஸில் சம்பந்தமாக பேசுறேன். தௌபா செய்யணும், வாழ்க்கையை மாற்றணும், தொழுகையில் ஈடுபடணும், மஸ்ஜித் ஹயாத்தாக்கணும், இமாம் ஜமாத்தோட சம்பந்தம் வைக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த படிப்பினேல, இந்த சம்பவத்திலே நாம படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் தான், அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறான், கஷ்டங்கள் சிரமங்களை கொடுக்கிறான். ஆனால் ஒரு காலம் வரும், அல்லது ஒரு சில நாட்களுக்கு பின்னால அல்லாஹ் அவைகள் எல்லாம் மறந்து போறதுக்கு சில நலவுகளை கொடுப்பான், அவர்களை சந்தோஷப்படுத்துவான், அவர்களுக்கு ஏராளமான நலவுகளை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து. இந்த மிஅராஜுடைய பயணத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க என்ன காரணம் என்றா, நுபுவத்து கடந்து 10வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியுடைய வஃபாத், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வஃபாத் ரசூலுல்லாஹ்வை கவலையிலே ஆழ்த்தியது. இதை தாண்டி அபூ தாலிப் அவர்களுக்கு மிக உதவியாயிருந்த அவருடைய சிறிய தந்தையுடைய வஃபாத். இதற்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்வுடைய பிரயாணம், அங்கே அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு துரத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொந்து நொறுங்கி போகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 3 நிகழ்வுக்கு பின்னால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஆக பெரிய பரிசு தான், உங்களோட மனம் உடைஞ்சி நீங்க கவலையோட, நீங்க கண்ணீரோட, உங்களுக்கு ஆத்திரம், உங்களுக்கு மனவேதனையா, நீங்க என்ன நேரடியாக சந்திங்க. ஆச்சரியமான ஒரு பிரயாணம், ஆச்சரியமான சில காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆறுதல் அளிப்பதற்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆறுதலுடைய பயணம் தான் அந்த மிஅராஜுடைய பயணம். உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத் வமல்லாஹு யுரீது துல்மல் லில் ஆலமீன் இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அநியாயத்தை விரும்பக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவே மாட்டான், அவன் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? சோதனைக்கு பின்னால, பிரச்சனைக்கு பின்னால அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான், அவர்களை ஆறுதல் படுத்துவார். ஆனால் நாம பொறுமையாக இருக்கணும், நாம் நிதானமாக இருக்கணும். எங்களோட வார்த்தைகளால் எங்கள் ஈமானை பழுதுபடுத்த கூடாது, வார்த்தைகளால் அல்லாஹ்வை கோபப்படுத்த கூடாது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தணும், எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் முகம் திருப்பணும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சணும், அவனிடத்துல கேட்கணும், அவனிடத்துல அழணும், அவனிடத்துல மன்றாடணும், அவனுக்காக சுஜூது செய்யணும். அவனிடத்துல நாங்க கெஞ்சினாலும் கண்ணீர் வடித்தாலும் நஷ்டம் இல்லை, ரப்பு எல்லாத்துக்கும் பிரதிபலன் தருவான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், நபிமார்கள்ல அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களில் ஒருவர். சில இமாம்களுடைய கருத்து பிரகாரம், வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து பிரகாரம் 8 ஆண்டுகள், 11 ஆண்டுகள், 13 ஆண்டுகள், இன்னும் சிலர் 18 ஆண்டுகள் என்று சொல்றாங்க. இவ்வளவு காலமாக சோதிக்கப்பட்டார்கள். 3 வகையான சோதனை: உடம்புடைய சோதனை, ஏராளமான நோய், சொத்துகள் எல்லாத்தையும் பறிகொடுத்தாங்க, இழந்துட்டாங்க, குடும்பங்கள் எல்லாம் தன்னை விட்டு போயிட்டாங்க, குடும்பங்களை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், உடம்புடைய ஆரோக்கியத்தை இழந்தார்கள். எப்படி சோதனையாக இருக்கும்? யாரும் இல்லாத ஒரு நிலைமை, பயங்கரமான சோதனை, கடுமையான நோய்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமையாக இருந்தாங்க. அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் கேளுங்க சொன்னாங்க. இவ்வளவு காலமாக ஆரோக்கியமாக இருந்து இந்த சில காலத்துடைய நோய்க்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க எனக்கு வெட்கமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, ஆனாலும் துஆ கேட்டாங்க. அவங்க கேட்ட துஆவை சூரத்துல் அம்பியால அல்லாஹ் தெளிவாக சொல்றான். சோதனை, பிரச்சனை, நோய்
பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்கு முன்னுதாரணமான ஒரு நபி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியத் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு தீங்கு ஏற்பட்டுள்ளது, நீ இரக்கமுள்ளவன் என்ற வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க. யா அல்லாஹ், எனக்கு தீங்கு, எல்லா நோய்களை பட்டியல் போடல, எல்லா பிரச்சனைகளை பட்டியல் போடல, ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு தீங்கு, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுகிறேன். அல்லாஹ்வை அவனுடைய அரிசை தட்டுகிற ஒரு வார்த்தையை பாவிச்சான். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர் வ ஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹு மஅஹும். அவருக்கு ஏற்பட்ட தீங்கை நாம் அப்படியே நீக்கினோம், அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், அவர் இழந்ததையும் கொடுத்து அதை போன்று இன்னொரு மடங்கையும் நாம் கொடுத்தோம். சகோதரர்களே, அவர்கள் எவைகளை எல்லாம் இழந்தார்களோ அல்லாஹ் அதையும் கொடுத்து அது போன்ற ஒன்றையும் கொடுத்ததாக குர்ஆனிலே சொல்லுகிறான். கவலைப்பட வேணாம். நாங்கள் ஒரு நாளும் சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் சோதனைகளை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஏராளமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ஏண்ட துஆவுக்கு பதில் கிடைக்கும், ஏண்ட வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும், ஏண்ட எதிர்காலத்தில் அல்லாஹ் நலவுகளை தருவான் என்கிற நம்பிக்கை தைரியத்தோடு நாங்க வாழ்க்கை பயணத்தை தொடரும். சகோதரர்களே, அசந்து போகக்கூடாது, நொறுங்கி போகக்கூடாது, ஆதரவு இழந்து போகக்கூடாது, வாழ்க்கையில விரக்தி அடையக்கூடாது. ஏராளமான சம்பவங்கள், விசேஷமாக மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தோட தொடர்பட்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாடம் இங்க கண்ட ஒரு காட்சி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் ஏராளமான காட்சிகளை கண்டாங்க, ஏராளமான தண்டனைகளை கண்டாங்க. உலமாக்கள் ஹைலைட் பண்ணி தனி குறிப்பாக சொல்லுகிற ஒரு தண்டனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த நரகத்திலே ஒரு கூட்டத்தை கண்டேன், அவர்களுக்கு செம்பிலான நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சிகளையும் கிழித்து அவர்களே அவர்களுக்கு அதாபு செய்வதை நான் கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டேன், மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், ஏ ஜிப்ரீல், இவங்க யாரு? இவ்வளவு நரகம் வேற வேதனை, அதுல இவர்களுடைய அந்த முகத்தையும் நெஞ்சையும் கிழிக்கிறாங்க, இவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுமுல்லதீன யக்குலூன லஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ ஆராதிஹிம். அவங்க யார் தெரியுமா? அவர்கள் மக்களை பத்தி புறம் பேசினவர்கள், மற்றவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள். அதனால தான் அல்லாஹ் இந்த நரகத்தில் அவர்களுக்கு நரகத்தையும் தாண்டிய அவர்களே செய்து கொள்ள முடியுமான ஒரு அதாபை கொடுத்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இதை தனி குறிப்பாக போடுறாங்க. இந்த விடயம் இருக்கிறே, இது அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்டது, அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, நாங்க இன்னைக்கு இபாதத்துக்கு யோசிக்கிறோம், ஹஜ்ஜ பத்தி யோசிக்கிறோம், உம்ரா பத்தி யோசிக்கிறோம், மஸ்ஜிதுகளை பத்தி யோசிக்கிறோம், ஊருக்கு சேவை செய்ததை பத்தி யோசிக்கிறோம், ஏராளமான வணக்க வழிபாடுகளை பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஏண்ட குணம், ஏண்ட மனசு, ஏண்ட நாவு, ஏண்ட வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு தொந்தரவாக இருக்கிறேன், எத்தனையோ பேரை பாதிக்கிறேன். ஏண்ட நாவால எத்தனையோ பேர் நொந்து பேத்துட்டாங்க, ஏண்ட செயல்களால எத்தனையோ பேர் தூர பேத்துட்டாங்க, ஏண்ட வாழ்க்கை எத்தனையோ பேர் பிடிக்குது இல்ல என்கிற சைடை நாங்க இன்னும் யோசிக்காம இருக்கிறோம், இன்னும் அதுக்கு தௌபா செய்யாம இருக்கிறோம். நான் சரி, நான் தான் நல்லவன் பெரிய அந்த இருமாப்போடு இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வண்டி தொடர்ந்து ஓடக்கூடாது. ரஜபுடைய கடைசி பகுதி என்றா அடுத்து வரக்கூடியது ஷாபானுடைய பகுதி. ஷாபானுடைய நடுப்பகுதியில அல்லாஹ் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கிறான், 3 பேரை தவிர. ஒன்று அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள், இரண்டாவது மற்றவர்களோடு குரோதத்தோடு நடக்கிறவங்க, இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது தன்னுடைய குடும்ப உறவை முறித்து வாழ்கிறவர்கள். இந்த 3 பேருக்கும் பொது மன்னிப்பு இல்லை. இது ஷாபானுடைய நடுப்பகுதி. இதை கடந்து ரமதானுடைய லைலத்துல் கத்ரிலையும் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க போறான். அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு இருக்குது. சகோதரர்களே, அங்கேயும் 3 பேர்
இன்னொரு ரிவாயத்தில் 4 பேருக்கு மன்னிப்பு இல்லை. இதே போல இணை வைத்தவர், அதாவது போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர், தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்தவர், தன்னுடைய குடும்ப உறவை முறித்து வாழ்ந்தவர், அங்கேயும் மன்னிப்பில்லை என்றா சகோதரர்களே, எங்கள் இபாதத்துகளை வச்சு, நாம செய்த வணக்க வழிபாடுகளை வச்சு, எங்களுடைய சில அமல்களை வச்சு இன்னைக்கு நாம பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு தௌபா செய்யணும். நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை மாற்றணும், எங்களோட அகலாக்க சீராக்கணும், எங்களோட குணத்தை சீராக்கணும், எங்களோட நாவு சீராகணும், எங்களோட செயல் சீராகணும். இன்னைக்கு எங்களோட உம்மா வாப்பா நொந்து வைத்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, சொல்ல வெட்கமான ஒரு செய்தி, முஸ்லிம்களோட உள்ள குரோதத்தை தாண்டி, உடல் பிறப்புகளோடு உள்ள பகைமையம் தாண்டி உம்மா வாப்போட பேசாதவர்கள் இன்றைக்கு எங்களோட நாட்டில எங்களோட சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு முஸ்லிமோட பேசாம 3-4 விட மேலதிகமாக இருக்க முடியாது. அப்படி இருந்து மரணித்தால் அவன் நரகம் என்பது தெளிவான ஹதீஸ். இது ஹதீஸ். இதை தாண்டி என்னுடைய உடன்பிறப்பு, என்ன நானா, என்ன தாத்தா, என்ன தம்பி, என்ன தங்கச்சி, இந்த உறவுகளை பாருங்க. ஒரு அடிக்காணிக்காக, 1 லட்சம் பணத்துக்காக, ஒரு வீடு, ஒரு கடைக்காக உறவை முறித்து வாழுகிறவங்க ஏராளம். எவ்வளவு பெரிய நஷ்டத்துல நாங்க வாழ்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையும் தாண்டி உம்மா வாப்பா நோகடிச்சு, உம்மா வாப்பா கண்கலங்க வச்சு, உம்மா வாப்போட உறவை முறிச்சு அவர்களுடைய பதுவாவோட வாழுகிறவர்கள் சமூகத்தில் எனக்கு ஏராளம். குடும்பத்தோட, மனைவியோட, பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றதாக கனவு காண்றாங்க. அவர்கள் நெருப்புல இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அதாப கொடுக்க தயாராக இருக்கிறான். ஹதீஸ். வாப்பட பதுவா, உம்மட பதுவா, குடும்பத்துல மூத்தவர்களுடைய பதுவாவோட எவ்வளவு பெரிய ஒரு பாவம். இன்னைக்கு எங்களோட வீட்டுல எங்களோட உம்மா வாப்ப கிடம் இல்லை, எங்களோட வீட்டுல எங்களோட பெற்று வளர்த்த உம்மா வாப்ப கிடம் இல்லை, ஒரு ரூம் இல்லை, எங்களோட வாகனத்துல அவங்களுக்கு இடம் இல்லை. சகோதரர்களே, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில தனியான முதியோர் இல்லங்கள் 7 அல்லது 8 இருக்குது. அங்க போய் பார்த்தா, அங்குள்ள முதியவர்களை பார்த்தா, அவர்கள் பிள்ளை பெறாத மலடர்கள் அல்ல, பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி பேராக்கி நல்ல நிலைமையில பிள்ளைகள் வாழ்றாங்க. ஆனா உம்மா அப்பா பொறுப்பெடுக்கலா, அவளுக்கு ஏலா. இன்னைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போட்டு இருக்கிறாங்க. ஒரு பிஜாமா உடுத்தி யார் யார கொடுக்கிற அந்த சாப்பாட்டுக்காக ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டை வச்சு வரிசையில நிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. மகனின் ஒரு நாட்டில, மகளின் ஒரு நாட்டில, இன்னொரு மகன் நாட்டில, பெரிய ஒரு இடத்துல. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டத்தில், அநியாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு தௌபா செய்யாம ரமலானா, இதுக்கு தௌபா செய்யாம ஷாபானா நடக்க கூடாது. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வைராக்கியம் எடுக்கணும். ரமலானுக்கு முன்னாலே யாரோட பேசுறல்லையோ எல்லாரோட முசாஃபா செய்யற, யாரோட விட்டு போறல்லையோ எல்லாரோட வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கிற, எங்களோட உறவுகளை சேர்ற, எங்களோட குடும்பத்தை சந்திக்கிற, அப்பா மாமி சாட்சி சாட்சாங்கிற அந்த லிஸ்ட் எடுத்தா சிலவங்க வருஷ கணக்கு முகத்தை பார்த்து என்ன சாதிச்சோம், எத்தனை கோடி சம்பாதிச்சோம், எவ்வளவு கோட்டை கட்டினோம், எத்தனை இரவு நிம்மதியா தூங்கினோம், சபையில தைரியமா கேட்கிறேன். எல்லாரோடைய மெருப்பு, எல்லாரோடைய சண்டை, 4 பேருக்கு அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியாக ஒரு நாள் தூங்கின ஒருவர் சபையில என்று சொல்ல முடியாது சகோதரர்களே. எங்களோட நிம்மதியை கெடுக்கும், எங்களோட முன்னேற்றத்தை இல்லாமலாக்கும், எங்களோட லாபங்களை இல்லாமலாக்கும், எங்களோட சந்தோஷத்தை இல்லாமலாக்கும். குடும்பத்தோட சேரணும், ஊர் மக்களோட சேரணும், உம்மா வாப்பட தொடர்பது அலாதையானது, பிள்ளைகளோட சேரணும். இந்த உறவுல பரக்கத்து இருக்குது, இந்த உறவுல பாதுகாப்பு இருக்குது, இந்த உறவுல சலாமத் இருக்குது, இந்த உறவுல அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குது, இந்த உறவுக்கு சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் என்கிற யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரியணும். கண்ணியமானவர்களே, அவசரமாக புரிவோம், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம், தொழுகையில கவனம் செலுத்துவோம், அடியார்களோடு உள்ள அந்த தொடர்புகளை சீராக்குவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ரப்பே, எங்களை மன்னிப்பாயாக, எங்களை புரிந்து கொள்வாயாக, எங்களோட குணங்களை சீராக்கிறியா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை நாவுகளையும் சீராக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ரமலான் அடைகிற பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ வச்சிரியா அல்லாஹ். இந்த ஊருக்கு, ஊர் மக்களுக்கு ரஹ்மத் பரக்க செய்வாயாக, ஊரில் எல்லாரையும் புரிந்து கொள்வாயாக. அலாபுகள், சோதனைகள் எங்களையும் எங்களோட நாட்டு மக்களையும் உம்மத்தையும் பாதுகாப்பாயாக. எங்களோட பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கபராகிறோ அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி ஆகிரத்தை சிறப்பாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.